ஹலோ மக்களே, ஆகஸ்ட் 12ஆம் தேதியோட அவள்வர் வள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல கோர்ட்ல வாதாட போறாங்க. இப்ப யார் ஜெயிக்க போறா? நம்ம சராயு மனிஷா அவங்க கேங் ஜெயிக்க போகுதா இல்ல நம்ம லக்ஷ்மி ஜெயிக்க போறாங்களா? இதை பத்தின ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க நம்ம பாஸ்கரும் அவங்க மனைவியும் வீட்டுல இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க மனைவி பாஸ்கரோட மனைவி மனிஷாவை நினைச்சு ரொம்பவே பயந்து போயிருக்கிறாங்க. கண்டிப்பா உண்மையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி வச்சிருப்பாங்க பாஸ்கரை. லக்ஷ்மி கிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் பாஸ்கருக்கு மனசு கேட்காது. யாரோ ஒரு பொண்ணு லக்கியோட அம்மான்னு சொல்லி அங்க வீட்டுல சண்டை போட்டுட்டு இருக்கா. ஆனா உண்மையான அம்மா லக்ஷ்மி தான். லக்ஷ்மியும் லக்கியும் பிரியக்கூடாது. அவங்களுக்கு நான் அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன், லக்ஷ்மி என் தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, அவங்களோட ஒய்ஃபுக்கு தெரியாம, பாஸ்கர் அவங்களோட ஒய்ஃபுக்கு தெரியாம லக்ஷ்மிக்கு கால் பண்றாங்க. உடனே லக்ஷ்மியும் இங்கே அங்கேயே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட நான் ஏதாவது கண்டுபிடிச்சிருவேனே, லக்கியோட அம்மா பத்தி எதுவுமே எனக்கு தெரியாம இருக்குதுன்னு சொல்லி அவங்களும் வீட்டுல வேலை பார்த்துட்டே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பாஸ்கர் கால் பண்றாங்க. ஹலோ அண்ணா, நான் அன்னைக்கு உங்களை தேடி எங்க போயிருந்தீங்க, என்ன ஆச்சு, எங்க போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி போன்ல பேசிட்டு இருக்கிறாங்க. லக்ஷ்மி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் தான் இப்ப நான் உனக்கு கால் பண்ணேன். அன்னைக்கு நான் உனக்கு நேர்ல சொல்லணும் தான் வந்தேன். சரி, என்ன விஷயத்த சொல்ல போறீங்க சொல்லுங்க அப்படிங்கும் போது, லக்கியோட அம்மா அந்த பார்வதி கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியா அண்ணா, உங்களுக்கு எப்படி அண்ணா தெரியும்? அப்ப லக்கியோட அம்மா யாரு அண்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த நேரத்துல அவங்க ஒய்ஃப் வாங்கி வராங்க. ஓடி பாஸ்கரோட போனை பிடிச்சி கீழே சிலியா உடைச்சு போட்டுறாங்க. என்ன தைரியம் தான் என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப லக்ஷ்மிக்கு கால் பண்ணி உண்மையை சொல்ல போவேன். நான் உடனே பாஸ்கர் சொல்றாரு, நான் மட்டும் உண்மையை சொல்லனா லக்கிக்கும் லக்ஷ்மிக்கும் அநியாயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறீங்களே, உங்க மனைவி என்னைய பத்தி யோசிக்கிறீங்களா? நீங்க மட்டும் இந்த உண்மையை லக்ஷ்மி கிட்ட சொன்னீங்க, அதுக்கடுத்து மித்ரா சார் லக்ஷ்மி அவர் வாழ்க்கையில திரும்பியும் சேர்த்துப்பாரு, லக்கி அவங்க எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா வாழ்வாங்க. அப்புறம் மனிஷாக்கு மித்ரா கூட சேரவே மாட்டா. அப்படி சேரலன்னா அவன் நம்ம என்னைய சும்மாவே விட மாட்டா, நம்ம ரெண்டு பேத்தையும் கொன்னே போட்டுருவா. நமக்கு நம்ம வாழ்க்கை தான் முக்கியம், யாரையும் கேடு கெட்டு போனா நமக்கு என்ன? இப்ப இந்த உண்மையை சொல்றதுனால என் உயிர் போயிடும். அந்த மனிஷா சரியான ராட்சசி, அவன்கிட்ட நான் யாருக்கேனே இருந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்திருக்கிறேன். நம்மளே இப்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எதுக்கு தேவையில்லாம திரும்ப இது பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த மனிஷா பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. அவன் நினைச்ச விஷயம் கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அவகிட்ட எதுக்கு நம்ம பிரச்சனை பண்ணிக்கணும்? இதுக்கப்புறமும் நீங்க லக்ஷ்மி கிட்ட போய் நான் உண்மையை சொல்வேன், இதை சொல்லுவேன், அதை சொல்வேன், ஏதாவது பண்ணீங்க அதுக்கடுத்து என் பணத்தை தாண்டி தான் நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி நான் என் உயிரை விட்டுருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து நம்ம பாஸ்கரும் வேற வழி இல்லாம இனிமேல் சொல்லக்கூடாது, லக்ஷ்மி கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாரு, தடமாக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் அப்படியே பார்த்தா லக்ஷ்மி, ஹலோ அண்ணா, அண்ணா பாஸ்கர் அண்ணான்னு சொல்லி திரும்ப அதே நம்பருக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா, எனக்கு அந்த உண்மை தெரியும்ண்ணா அப்படின்னு சொல்லி இவங்களும் திரும்ப பேசிட்டு இருக்கிறாங்க. ஜுன்னு அம்மா யாருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாரு. பாஸ்கர் அண்ணான்னு சொல்லி இவங்க திரும்ப போனுக்கு அடிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க போனு தான் சிலியா உடஞ்சு போச்சு, அதனால போன் வராது அவங்களுக்கு. பாஸ்கருக்கு போன் அடிக்காது. உடனே இங்க பார்த்தா ஜெயதேவ் வருவார். லக்ஷ்மி கிட்ட, லக்ஷ்மி யாருமா நீ பாஸ்கர் அண்ணான்னு சொல்ற? நான் மித்ரா ஆபீஸ்ல வேலை பார்த்தாரே அந்த டி எஸ்டேட்ல, அவரதான் நீ சொல்ற, அவரை உனக்கு தெரியுமாமா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல நான் இப்ப மாமா கிட்ட உண்மையை சொல்லக்கூடாது. அந்த பாஸ்கர் இல்ல மாமா, இது வேற பாஸ்கர், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா, அந்த பாஸ்கர் வந்தாதான் உண்மையே தெரியும். ஏன்னா பாஸ்கருக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் இந்த லக்கி அப்படின்னு சொல்றாங்க. இது பாஸ்கர் அண்ணாக்கு தெரிஞ்ச பொண்ணா? பாஸ்கர் அண்ணாக்கு என்ன மட்டும் தானே தெரியும், அப்போ என் கூட தானே பாஸ்கர் அண்ணா இருந்தாரு, இப்ப இவங்க என்ன இப்படி குழப்புறாங்க, பாஸ்கர் அண்ணாக்கு வேற யாரும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி குழம்பி போயிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா மனிஷாவும் தேவியானி அப்புறம் அந்த பார்வதி அந்த பொண்ணு 3 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. பார்வதிக்கு இப்ப ரொம்பவே பயமாயிருச்சு. ஐயோ, நம்ம கதையே முடிய போகுது, தேவையில்லாம இந்த குடும்பத்துல மாத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி, மேடம் நான் இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இல்ல, எனக்கு தயவு செஞ்சு நான் இங்க இருந்து போயிடுறேன், தப்பிச்சு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன நீ மட்டும் இப்ப தப்பிச்சு ஓடனா நீ அந்த மித்ரா உன்னை சும்மா விடுவான்னு நினைக்கிறியா? அந்த லக்ஷ்மி ஒன்னும் லேசுப்பட்டவ கிடையாது. உன் மேல சந்தேகம் வந்திருக்குன்னா இப்ப கோர்ட்ல கேஸே கொடுத்து இது பண்ணியிருக்கா. இப்ப மட்டும் நீ தப்பிச்சு ஓடன, நீ எங்க ஒன்னாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு மித்ரா முன்னாடி நிறுத்தி அவ உண்மையான அம்மா இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிருவா.
பாத்துக்கலாம் விடு, என்ன பிரச்சனை வந்தாலும். என்ன மேடம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? நான் என்ன அவளை 10 மாசம் சுமந்து பெத்த அம்மாவா? நான் ஒன்னும் அவன் அம்மா கிடையாது. நீங்க ஏதோ நடிகை கூப்பிடுறீங்கன்னு சொல்லி ஆசையா வந்தா இப்படி என்ன மேடம் கோர்ட்டு கேஸுன்னு என்னை மாட்டி விட்டுறீங்க மேடம் அப்படின்னு சொல்லி அந்த பார்வதியும் புலம்பிட்டு இருக்காங்க. ஏய், நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் மேடம், தயவு செஞ்சு எனக்கு மனசுக்குள்ள எல்லாம் பயமா இருக்கு மேடம், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க மேடம், நீ எங்கேயும் போக தேவையில்ல, அவள் லாயர் தானே, இருக்கிறதுல நல்ல பெரிய லாயரா பார்த்து இந்த கேஸ உனக்கு சாதகம் நான் முடிச்சு கொடுக்குறேன், நீ தேவையில்லாம எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு சராய்க்கு போன் பண்றாங்க நம்ம மனிஷா. அங்க உடனே பிஏ வந்து இவங்க கிட்ட போனை கொடுக்குறாங்க. மேடம், மனிஷா கால் பண்றாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மேடம், இந்த கேஸ்ல நம்ம லக்ஷ்மி இப்படி பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலையே மேடம் அப்படின்னு. நான் எதிர்பார்த்தனே. என்ன மேடம் சொல்றீங்க? அப்ப லக்ஷ்மி ஏதாச்சும் பண்ணுவாங்களோ உங்களுக்கு முன்னாடியே தோணுச்சா? ஆமா, அப்படி பண்ணாதானே அவ லக்ஷ்மி. இந்த இப்ப என்ன மேடம் பண்றது? மனிஷா பேசுறாங்கன்னா சரி சரி விடு கூட பாத்துக்கலாம்னு சொல்லி, ஹலோ சொல்லு மனிஷா, என்னாச்சு சொல்லு அப்படிங்கும் போது, இங்க பாரு சராயு, இப்ப அந்த லக்ஷ்மி தேவையில்லாம கோர்ட்டு கேஸுன்னு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டா, இப்ப என்ன பண்றது? எனக்கு தெரியாது, இருக்கிறதுலே நல்ல லாயரா பார்த்து கூட்டிட்டு வந்து இந்த கேஸை நமக்கு சாதகமா தான் ஜெயிக்கணும். உடனே சராய் சொல்றாங்க, அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் மனிஷா, எதுக்கு தேவையில்லாம? இங்க பாரு, காசெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது, எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு நான் இந்த கேஸை ஜெயிக்கணும், எனக்கு லக்கி இந்த வீட்டு விட்டு போகணும், அவ்வளவுதான். அதனால நீ பெரிய லாயராவே கூட்டிட்டு வா, எவ்வளவு பெரிய லாயரா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு காசு போனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி போனை கட் பண்றாங்க. உடனே என்ன மேடம், இப்ப இருக்கிறதுல பெரிய லாயரை கூட்டிட்டு வர போறீங்களா? இதனால உங்களுக்கு என்ன மேடம் லாபம் இருக்குன்னு சொல்லி சராயோட பிஏ கேட்க, எனக்கு என்ன, இப்போ இந்த கேஸ்ல ஒரு வேலை ஜெயிச்சா எனக்கு மனிஷா முன்னாடி என்னோட கெத்து இன்னும் கொஞ்சம் பவர் வந்து கொஞ்சம் அதிகமாகும், என்ன ரொம்ப நம்புவா, அவ என் நம்பிக்கையை வந்து ஈஸியா ஜெயிச்சிருவேன். அப்படி இல்ல கேஸ்ல தோத்து போனா என்ன, நான் அவகிட்ட இருந்த பேங்க் பேலன்ஸை ஃபுல்லா காலியாக்கி அவளை நடுத்தெருவுல நிப்பாட்டிடுவேன், அவ்வளவுதான். லாயர் ஃபீஸ் அது இதுன்னு சொல்லி அவகிட்ட நிறைய காசை புடுங்கி வச்சிருவேன், எனக்கு எது நடந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரியான ஆள் தான் மேடம் நீங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க. இங்க உடனே பார்த்தா நம்ம ஜுன்னுவும் லக்ஷ்மியும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அம்மா, லக்கி ரொம்ப பாவமா, தயவு செஞ்சு அவங்க அம்மாவை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணுமா, லக்கியை காப்பாத்துமா, அவ இதே வீட்டுல இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பார்வதி லக்கியோட அம்மா இல்லைன்னு இப்ப உறுதி ஆயிடுச்சு. எனக்கு சின்ன க்ளூ கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் கண்டுபிடிச்சிருவேன் ஜுன்னு, நான் லக்கிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், லக்கியோட அம்மாவை சீக்கிரமே கண்டுபிடிப்பேன், யாரு என்னன்னு, லக்கி எங்கேயும் போக மாட்டேன், இதே வீட்டுலதான் இருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மியும் வந்து ஜுன்னுக்கு வாக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா ஜுன்னுவும் லக்கியும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஜுன்னு வந்து லக்கி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் அம்மா கவலைப்படாத, என்னோட அம்மா உன்னை எங்கேயும் வந்து அனுப்ப மாட்டாங்க, கண்டிப்பா உனக்காக இவ்வளவு ஃபைட் பண்றாங்கல்ல, உன்னை காப்பாத்திடுவாங்க, நீ இதே வீட்டுலதான் இருக்க போற, அம்மா உன் கேஸ்க்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல மித்ரா வந்து ரூமுக்கு வெளியே நிக்கிறாரு. உடனே லக்கி பாப்பா வந்து, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் தான் தேவையில்லாம வந்து அம்மா கிட்ட போய் அம்மாவை பார்க்கணும்னு கேட்டேன், நான் லக்ஷ்மி அம்மாவை பார்க்கும்போது என்னோட அம்மா மாதிரியே என்னோட அம்மானே எனக்கு தோணுச்சு, என்னோட அம்மாவும் இதே மாதிரி லக்ஷ்மி அம்மா மாதிரியே ரொம்ப சந்தோஷமா என்ன ரொம்ப ஹாப்பியா பார்த்துப்பாங்கன்னு நினைச்சேன், அதனாலதான் நான் உங்களை பார்க்கணும்னு தான் கேட்டேன், ஆனா இப்ப ஏன் தான் நான் அப்பா கிட்ட போய் இப்படி கேட்டனும், பேசாம நம்ம சந்தோஷமா நான் லக்ஷ்மி அம்மா கூட இதே வீட்டுல நான் சந்தோஷமா இருந்திருக்கலாம், தேவையில்லாம நான் என் அம்மாவை பார்க்கணும்னு கேட்க போய் தான் இவ்வளவு பிரச்சனையும் வந்துச்சு, இதுக்கு எல்லாமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க நம்ம லக்கி பாப்பா. உடனே, நீ அழுகாத லக்கி, நீ எதுக்கு கஷ்டப்படுற, அம்மா கண்டிப்பா ஃபைட் பண்ணி இந்த கேஸை வந்து நமக்கு சாதகமா முடிச்சிருவாங்க, நீ எங்கேயும் போக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு, அப்பாக்கு நீனா உயிரு, அதனால அப்பா கஷ்டப்படுறத அம்மாவால பார்க்கவும் முடியாது, அம்மாக்கு உன்னையும் ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த கேஸ்ல கண்டிப்பா அம்மா ஜெயிச்சிருவாங்க, அம்மா அந்த ஒரு சின்ன ஆதாரம் கிடைச்சாலும் போதும்னு உனக்காக தேடிட்டு இருக்கிறாங்க, உனக்காக உன் கேஸுக்காக அவங்க ரொம்பவே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால என்ன, அப்பாவுக்கு தான் அம்மாவை சுத்தமா பிடிக்கல, அம்மா மேல ரொம்ப கோபத்தை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நான் தானே காரணம் சொன்னோம், என்னால தானே அப்பா வந்து அம்மா மேல எவ்வளவு கோவப்பட்டு இருக்கிறாங்க, கோவப்பட்டு கத்துறாங்க, திட்டுறாங்க, சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை லக்கி, அம்மாக்கு அப்பான்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இஷ்டம், அதனால அவங்க எவ்வளவு திட்டினாலும் அம்மா வந்து கோவப்பட மாட்டாங்க அப்பா மேல, நீ எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு தெரியும் சொன்னோம், அப்பாவை எவ்வளவு பிடிக்குமோ அதே மாதிரி அம்மாக்கு என்னையும் ரொம்ப பிடிக்கும், எனக்காக தான் இந்த கேஸை அவங்க ஃபைட் பண்ணி இவ்வளோ போராடிட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு இங்க லக்கியும் சொன்னும் பேசுறது கேட்டோன்னே மித்ராக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. நேரா போய் நம்ம லட்சுமி கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமியை பாக்குறதுக்காக ரூம் போறாரு. லட்சுமி இந்த வீட்டுக்குள்ள ரூம்ல இல்ல, உடனே வராங்க. லட்சுமி உள்ள வந்தோடனே, என்னங்க இப்ப என்ன திட்ட வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க.
அது இல்ல லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மித்ரா வந்து அவரோட தப்ப ஃபுல்லா உணர்ந்துட்டாரு. இங்க பாரு லக்ஷ்மி, நீ வந்து நீ லக்கிய பத்தி புரிஞ்சிருக்கிறதுல நான் ஃபெயில் ஆயிட்டேன். நீதான் நான் வந்து உன்னை எப்பவுமே வந்து உனக்கு ஜுன்னு மட்டும் தான் உன் பையன் நினைச்சிட்டு இருந்தேன். லக்கியை நீ உன் சொந்த பொண்ணா பாத்துக்க மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ ஒரு படி மேல போய் லக்கியை பத்தி யோசிச்சிருக்க. லக்கிக்கு என்ன வேணும், லக்கிக்கு என்ன கிடைக்கணும், லக்கி எங்க இருக்கணும், லக்கி வந்து கரெக்டான ஒருத்தவங்க கிட்ட போய் சேரணும்னு நீ வந்து நினைச்சிருக்க. திடீர்னு யாரோ ஒருத்தங்க வந்து லக்கியோட அம்மான்னு சொல்லும் போது எதுவுமே விசாரிக்காம நான் தூக்கிய லக்கிய கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ அவளோட அம்மா ஸ்தானத்துல இருந்து யோசிச்சிருக்கிற. நான் ஒரு அப்பாவை நான் தோத்து போயிட்டேன், ஆனா நீ ஒரு அம்மாவா நீ ஜெயிச்சு காட்டிட்ட அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. ஒருவேளை அப்பா சொன்ன மாதிரி அவ உண்மையில லக்கியோட அம்மாவா இல்லாம இருந்து அவ லக்கி ஏதாவது பண்ணியிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. சாரி லக்ஷ்மி அப்படின்னு சொல்றாங்க. இதுல எதுக்குங்க சாரி, நான் பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யோசிச்சு நான் தானே இதெல்லாம் யோசிச்சிருக்கணும், என்னோட பொண்ணு தானே லக்கி, நான் தானே லக்கிக்காக இதெல்லாம் யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மி, நீங்க யோசிச்சா என்ன, நான் யோசிச்சா என்ன, யார் யோசிச்சா என்ன அப்படின்னு சொல்றாங்க. நீ பெருந்தன்மையை காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து கட்டி பிடிக்கிறாரு. நம்ம லக்ஷ்மி கட்டி பிடிச்சு அழுகிறாரு. உடனே நம்ம லக்ஷ்மிக்கும் பிடிக்கவா வேண்டாமோன்னு ஒரு கட்டத்துல யோசிக்கிறாங்க. அதுக்கடுத்து பிடிச்சிடுறாங்க. அவங்களுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. உடனே கன்சோல் பண்றதுக்காக நம்ம லக்ஷ்மி வந்து மித்ராவை வந்து பிடிச்சிடுறாங்க. உடனே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜானு வராங்க. உடனே பார்த்துட்டு அவங்க இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, ஐயோ சாரிக்கா தப்பான நேரத்துல வந்துட்டேன், அப்புறம் வரேன். ஜானு நின்னு என்னாச்சு, இதுக்கு போய் என்ன சொல்ல வந்த? இல்லக்கா நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் தான் தப்பான நேரத்துல ரூம்குள்ள வந்துட்டேன், நான் அப்புறம் வரேன். ஜானு நில்லு அப்படின்னு சொல்லியிருக்க. ஜானு உடனே துள்ளி குதிச்சு ஓடி போறாங்க. உடனே இங்க லக்ஷ்மி, ஜானு ஏதோ தப்பா புரிஞ்சுட்டா, நீங்க ஒன்னும் நினைச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மித்ராவும் போயிடுறாரு. உடனே ஜானு வந்து இந்த சந்தோஷமான விஷயத்த நம்ம வந்து இவர்கிட்ட சொல்லணும்ல, விவேக் கிட்ட. விவேக் வந்து அங்க தலைவாரிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு என்னங்க அப்படின்னு. ஏய் என்ன ஜானு ஆச்சு, எதுக்கு நீ இப்போ இவ்வளவு சந்தோஷமா இருக்க? நம்ம கல்யாணத்துல கூட நீ இவ்வளவு சந்தோஷமா இல்லையே, வேற என்ன நடந்ததோ நீ இவ்வளவு சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. உடனே நான் ஒரு பியூட்டிஃபுல்லான சீனை பார்த்தேன். நம்ம கல்யாணம் என்ன சந்தோஷமா நடந்தது, நீங்க எனக்கு ஷாக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் மேல அக்கா ரூமுக்கு போனேன். அக்காவும் மாமாவும் கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு புரியல ஜானு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே செஞ்சு காட்டுறாங்க விவேக்கு. அக்கா மாமாவை இப்படி பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓ சரி, இது நல்ல சான்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு விவேக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. இதை யூஸ் பண்ணிட்டு எனக்கு புரியலையே ஜானு, ஓ இப்படியா அப்படின்னு சொல்லி விவேக் பிடிக்க வர்ற. ஏய் கையெடு அப்படின்னு சொல்லி, இங்க பாரு நான் மட்டும்தான் அவனை பிடிப்பேன், நீ இதுக்கு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. இப்போ ஜானி இப்ப நமக்கு கல்யாணம் ஆயிருச்சு, இப்பவும் நீ விட்டு விலகி போனா என்னது அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல நீ அம்மா ஏத்துக்கலன்னு சொன்ன, இப்ப என்ன சொல்ல போற? இப்போ மாமாவும் அக்காவும் ஒன்னாகலையே, அவங்க 2 பேரும் ஒன்னாகணும். அதான் இப்ப ஒன்னாயிட்டாங்களே, இது டெம்பரவரியா இல்ல, அவங்க 2 பேரும் நிரந்தரமா ஒன்னாகணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ராட்சசிடி அப்படின்னு சொல்லி இவர் செல்லமா திட்டிட்டு இருக்கிறாரு. அடுத்து பார்த்தா சொல்லிக்கோ, அது வரைக்கும் உனக்கு நீயே எனக்கு நானேன்னு சொல்லிட்டு நம்ம ஜானு பட்டு போயிடுறாங்க. இங்க பார்த்தா கோர்ட்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம சராயு. இன்னைக்கு கோர்ட்ல வந்து ஹியரிங் வந்தாச்சு. அந்த பார்வதி மேல கேஸ் போட்டிருந்தாங்களா, ஹியரிங் வந்தாச்சு. முதல்ல கார்ல பார்த்தா நம்ம தேவயானி, அப்புறம் மனிஷா, அப்புறம் பார்வதி 3 பேர் வராங்க. உடனே வந்துட்டு என்ன சீக்கிரமாவே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் சொன்னேன் தேவயானி சொல்றாங்க, அந்த லக்ஷ்மி வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரமா வரணும், நான் தான் சொன்னேன், நம்ம கோர்ட் லாயர் யாரு என்னன்னு பேசணும், அதுக்காக தான் வந்தேன், சீக்கிரமா வந்தேன், இவ கிட்ட முதல்ல நம்ம ஒரு ரிகர்சல் எடுத்துக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கரெக்டான விஷயம் தான் நீங்க பண்ணிருக்கீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி சராயம் பாராட்டிட்டு இருக்கிறாங்க. சரி, நீ எந்த லாயர் சொல்லியிருக்க, லக்ஷ்மியோட லாயர் யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. லக்ஷ்மியோட லாயர் இது வரைக்கும் யாருன்னு எங்களுக்கு யாருக்கும் சரியா தெரியல, அவ யாருக்கும் எதுவும் சொல்லல, ஏதோ நோட்டீஸ்க்கு மட்டும் ஜூனியர் லாயரை வச்சு அனுப்பியிருக்கா, ஆனா இப்ப யாரு வாதாட போறா என்னன்னு இங்க யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவ யார வேணா கூட்டிட்டு வந்திருக்கலாம், நம்ம அதை விட நான் பெரிய லாயரா தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சராயும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மனிஷா சொல்றாங்க, இங்க பாரு எவ்வளவு காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த கேஸ்ல ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் இருக்கிறதுலே பெரிய லாயரா தான் கூட்டிட்டு வந்திருக்கேன், அதுவும் டெல்லியில இருந்து கூட்டிட்டு வந்திருக்கிறேன், அவரோட ஃபீஸே லட்சத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு காசெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது சராயு, காசு எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த கேஸ் எனக்கு சாதகமா வரணும், நான் தான் இந்த கேஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அவங்கள பத்தி நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். டெல்லியில இருந்துன்னு சொன்னா இன்னும் லாயர் வரல, அங்க பாருங்கன்னு சொன்னா ஒருத்தர் கார்ல லாயர் வந்து இறங்குறாரு. சாணக்கியா
இவர் தான் டெல்லியிலே பெரிய லாயர் அப்படின்னு சொல்றாங்க. ஆத்தாலே கெத்தாதான் இருக்கிறாருன்னு தேவயானி வந்து புகழ்ந்து சொல்றாங்க. நம்ம தேவயானி பார்த்தா அந்த சாணக்கியா லாயரை பார்த்து ரொம்பவே பிரமிச்சு போறாங்க. அவரை பார்க்கவே ரொம்ப கம்பீரமா இருக்கு அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் ஓடி போய் அந்த சாணக்கியா கிட்ட மைக்க கொடுக்குறாங்க. கொடுத்து, சார் நீங்க இருக்கிறதுல பெரிய லாயர்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் நீங்க டெல்லியில எவ்வளவு பெரிய லாயர், நீங்க போறாருன்னா அது வந்து அந்த கேஸ் உங்களுக்கு தான் வந்து சாதகமா முடியும். நீங்க வந்து நீங்க வாதாடினாலே அந்த கேஸ்ல நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்க உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த சின்ன கேஸுக்காக இந்த லக்கி பொண்ணு யாரோட பொண்ணுன்னு தெரிய வர்றதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா? அதுவுமே நீங்க ஃபீஸ் ரொம்ப அதிகமா வாங்குவீங்கன்னு நாங்க நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். இப்படிப்பட்ட நீங்க அதுவும் டெல்லியில இதை விட நிறைய பெரிய கேஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த கேஸ வாதாட வேண்டியதுக்கு என்ன சார் இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் ஒருத்தரா மைக்க பிடிச்சி ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, நான் அந்த சாணக்கியா சொல்றாரு, நாங்க ஒன்னும் இந்த கேஸுக்காக தான் வாதாட வந்தேனே தவிர எனக்கு காசு முக்கியம் இல்ல. எனக்கு ஒரு பொண்ணை பிரிஞ்சு ஒரு அம்மா வந்து வருத்தப்படுறாங்க. எனக்கு அதை பார்க்க மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் இந்த கேஸை நானே எடுத்து வாதாடுறேன். இதுக்காக நான் அவங்க கிட்ட இருந்து இந்த காசு வாங்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சும்மா நடிக்கிறாரு எல்லாரும் முன்னாடியும். உடனே அதுக்கடுத்து நேரா வந்து இவங்களை பார்த்து சந்திக்கிறாங்க நம்ம மனிஷா, தேவயானி. அதுக்கடுத்து, ஓ நீதான் அந்த பொண்ணா, நல்லா நடிப்பியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சார் நான் நல்லா நடிக்கிறேன் சார். சரி நான் என்னன்னு உனக்கு சொல்லித்தரேன், இதுதான் நீங்க சொன்ன அந்த ஆக்ட்ரஸா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு. நான் உள்ள வந்து இந்த மாதிரிதான் நடக்க போகுது, நான் அவளுக்கு இந்த பொண்ணுக்கு முதல்ல ட்ரைனிங் கொடுக்குறேன், என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது என்ன சொல்லணும்னு, நான் என்ன கேள்வி கேட்பேன் அதுக்கு என்ன பதில் சொன்னோம் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றாரு. உடனே மனிஷாவும் தேவியானி அப்படியே கலந்துக்கிறாங்க. மித்ரா வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு சார். ஐயோ நாங்க இந்த நேரத்துல உங்க கூட இருந்தோம்னா தேவையில்லாம சந்தேகம் தான் வரும், அதனால நாங்க இப்போதைக்கு அங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. இங்க அப்படியே பார்த்தா நம்ம சராயை வந்து அவங்க ஆல்ரெடி அடியாலெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. இது வந்து மனிஷாக்கு தெரியாம இவங்க அடியாலெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. எதுக்குன்னா இந்த கேஸ்ல ஒரு வேளை ஜெயிச்சுட்டா அந்த லக்கி பொண்ணு வந்து இவங்க கிட்ட வந்துருவாங்க, சராய் கிட்ட வந்துருவாங்க. ஒரு வேளை இந்த கேஸ்ல தோத்து போயிட்டா அப்படின்னா அடியாலெல்லாம் இறக்கி வச்சிருக்கிறாங்க. கோர்ட்டை ஜெயிச்சுட்டு அவங்க அந்த பொண்ணு வெளியே வரையில நீங்க தூக்கிட்டு கடத்திட்டு இந்த இடத்த விட்டு ஓடிடுங்க, அப்படியே நீங்க வந்து பீகாருக்கு அனுப்பி பிச்சை எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க. நம்ம சராயோ இந்த லக்கி பொண்ணு ஆக மொத்தம் இவங்க வீட்டுல இருக்கக்கூடாது, ஒண்ணு இந்த கேஸ்ல ஜெயிக்கணும், அப்படி ஒரு வேளை இந்த கேஸ்ல ஜெயிக்க முடியலன்னா கடத்திட்டு போய் யாருக்காவது வித்துருங்க அப்படின்னு சொல்லி அடியாலையும் செட் பண்ணி இருக்கிறாங்க. இங்க சராய் வர எப்படியே எனக்கு காசு கிடைக்க போகுதுன்னு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம லக்ஷ்மி மித்ரா எல்லாரும் கார்ல வந்து இறங்குறாங்க. உடனே மனிஷாவும் தேவியானியும் வந்து மித்ரா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. மித்ரா கேக்குறாரு, ஏன்னா அதுக்குள்ளே நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க, எங்களுக்கு முன்னாடி எப்ப வந்தீங்க? இல்ல மித்ரா, இந்த கேஸை யாரு வாதாடுறா, இதுல என்ன இருக்கு, கோர்ட்ல என்ன நடக்குது, என்ன எப்படின்னு எந்த அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் வந்தோம். நான் ஒரு முக்கியமான விஷயத்த கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் மித்ரா. இந்த கோர்ட்டை வாதாட போறது சாணக்கியாவா, உனக்கு அவரை பத்தி தெரியுமா? அவர் ஏதோ பெரிய லாயர்னு பேசிக்கிறாங்க மித்ரா, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே மித்ரா சொல்றாரு, சாணக்கியாவா, எனக்கு அவரை நல்லாவே தெரியும், அவர் டெல்லியிலே ரொம்ப பெரிய லாயர், அவர் இது வரைக்கும் எடுத்துக்கிட்ட கேஸ் எல்லாமே அவர் தான் ஜெயிப்பாரு, அவரை வந்து தோக்கடிக்க யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே லக்ஷ்மி வந்து இந்த நேரத்துல ஒரு பெரிய கேள்வி எழுப்புறாங்க. என்ன, எனக்கு ஒண்ணு புரியல, இந்த பார்வதிங்கிறவள ரொம்ப ஏழ்மையான குடும்பம், அவளுக்கு பெருசா காசு பணம் எதுவுமே கிடையாது, அந்த சாணக்கியான்னு சொல்றவர் 1 லட்சத்துல வாங்குறவர்னு சொல்றீங்க, இவ ஒரு தையல் கடையில தான் வேலை பாக்குறேன்னு அந்த பொண்ணு சொன்னா, இப்படி இருக்க பொண்ணால எப்படி லட்சத்துல வந்து ஃபீஸ் கட்ட முடியும், ஃபீஸ் கொடுக்க முடியும் லாயருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி எழுப்புறாங்க. உடனே, ஆமா நீ இது யோசிக்க வேண்டிய விஷயம் தான், இது யார உதவி பண்றா என்ன பண்றா எதுவும் தெரியலையே, நீ இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி உடனே தேவயானி சொல்றாங்க, இதுக்கு பின்னாடி கண்டிப்பா நம்மளோட எதிரி யாராவது இருப்பாங்க, எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி நம்மளை தோக்கடிக்கிறதுக்காண்டி யாராவது அவங்க அந்த பார்வதிக்கு உதவி செய்யலாம், யாருக்கு தெரியும். சரி மித்ரா, நம்மளோட லாயர் யாரு, இங்க வந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அது லக்ஷ்மிக்கு தான் தெரியும். ஜெயதேவி சொல்றாரு, லக்ஷ்மி என்ன, அவரு அந்த சாணக்கியா எவ்வளவு பெரிய லாயர்னு உனக்கு தெரியும்ல, நீ இப்ப எந்த லாயரை கூட்டிட்டு வந்திருக்க, எந்த லாயரை கூட்டிட்டு வந்தாலும் அந்த சாணக்கியா முன்னாடி எல்லாம் யாரும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே, நீ இந்த லாயர், நான் லாயரை பாக்கலாமா, வெயிட் பண்ணுங்க, இன்னும் நம்ம லாயர் வரல. ஆமா, அப்படி நம்ம ஊர்ல அப்படி யாரு பெரிய லாயர் யாரு இருக்க போறா, அப்படி யாரு வர போறா,
அப்படின்னு சொல்லி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே கார்ல வந்து ஒருத்தவங்க இறங்குறாங்க. யாரு அப்படின்னு பார்த்தா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். வக்கீலா வந்து இறங்குறது வேற யாரும் இல்ல, நம்ம அர்ஜுன் தான். அர்ஜுன் எப்படா லாயரானா, அவன் பிசினஸ் தானே பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டா, அவர் முதல்ல இந்த வைசாகை விட்டு தூரமா போனப்போ அவங்க அப்பா பிசினஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தப்போ அவர் வக்கீலா தான் இருந்தாரு. வக்கீலா இருந்து சில கேஸ்களையும் ஜெயிச்சிருக்கிறாரு. இப்ப வந்து டச் விட்டு போச்சு. அவர் இப்போ முழுக்க முழுக்க ஃபுல்லா பிசினஸ்னு இறங்கிட்டாரு. இருந்தாலும் அவர் லாயருக்கு படிச்சிருக்கிறாரு. அவர் லாயர் தான். அவர் நிறைய கேஸ் எல்லாம் முன்னாடி ஜெயிச்சிருக்கிறாரு. இப்ப டச் இல்லை. இருந்தாலும் லக்கிக்காக, மித்ரா குடும்பத்துக்காக, முக்கியமா லக்ஷ்மி அவங்களோட தோழிக்காக இந்த கேஸை வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. உடனே அர்ஜுனா அப்படின்னு சொல்லி வந்து மனிஷா ஷாக் ஆகுறாங்க. இவங்க ஜெயதேவ் அர்ஜுன் எப்போ லாயரானா, அவன் ஒரு பிசினஸ் மேன் தானே அப்படின்னு சொல்லும்போது லட்சுமி சொல்றாங்க, இல்ல அவர் ஒரு லாயரும் கூட தான். அவரு இங்க நீங்க வைசாக்ல வச்சுதான் உங்களுக்கு அர்ஜுனா தெரியும். அவர் வைசாக்ல இல்லாதப்ப 5 வருஷத்துல அவர் லாயராகவும் இருந்திருக்கிறாரு அங்க அப்படின்னு சொல்லி, இங்க பிசினஸ் விட்டு போயிருப்பாங்கல்ல 5 வருஷமா, அங்க போய் அவர் லாயரா தான் இருந்திருப்பாரு. அதனால அவர் லாயர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, இந்த அர்ஜுன் என்ன, இவன் இப்போ லாயர் கூட இல்லை, இவன் இப்போ பிராக்டிஸ் கூட பண்ணல, இவன் எப்படி இந்த கேஸ் ஜெயிக்க முடியும்? தேவையில்லாம நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம்னு தோணுது. மித்ரா, இது தேவையே இல்லை, நம்ம நல்ல லாயரா கூட்டிட்டு வரலாம். எப்படினாலும் அந்த சாணக்கியா ரொம்பவே பெரிய லாயர். அவங்க முன்னாடி நம்ம அர்ஜுன் போய் நின்று அசிங்கப்பட்டு போக போறோம். லக்கி கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்க போறது இல்லை, எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஜெயதேவ் வந்து திட்டுறாங்க, எதுக்கு இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து லட்சுமியும் சொல்றாங்க, உங்களுக்கு அர்ஜுன் சாரை எவ்வளவு தெரியும்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு அர்ஜுன் சாரை பத்தி நல்லாவே தெரியும். இந்த கேஸுக்கு பொருத்தமானது கரெக்டான ஒரு வக்கீல்னா அது அர்ஜுன் சாரால மட்டும்தான் இருக்க முடியும். கண்டிப்பா எனக்கு அர்ஜுன் சார் மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இந்த கேஸ் அவரு ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு. அதனால நான் இந்த கேஸை வந்து அர்ஜுன் சார் கிட்ட ஒப்படைச்சிருக்கேன்னு சொல்லி அதுக்கடுத்து அர்ஜுன் வராரு. வந்தோன்னா திரும்ப மீடியா பீப்புள் சாணக்கியாட்ட எப்படி கேள்விகள்லாம் கேட்டாங்களோ அதே மாதிரி, என்ன அர்ஜுன் சார், நீங்க ஒரு பிசினஸ் மேக்னட் தானே, நீங்க எப்ப லாயர் ஆனீங்க? நீங்க லாயர் படிப்பெல்லாம் விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ டச்சும் இல்ல, திடீர்னு இந்த கேஸுக்காக நீங்க லாயரா வந்து இருக்கிறீங்களா? உங்களை சுத்தி என்ன நடக்குது? நீங்க யாருக்காக வாதாடுறீங்க இந்த கேஸ்? அப்படி இப்படின்னு அவங்க கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. உடனே அவங்களும் வந்து, இங்க பாருங்க, இப்போதைக்கு நான் எதுவும் பேச விரும்பல, நான் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி, இது எனக்கு அந்த பார்வதி மேல சில சந்தேகங்கள் இருக்கு, அதனால நான் வந்து இந்த கேஸை நான் தான் வாதாடுறேன் அப்படி இப்படின்னு அர்ஜுனும் வந்து பேசிட்டு மீடியா பீப்புள்கிட்ட எல்லாம் பேசிட்டு அப்படியே மித்ரா குடும்பத்தை பாக்குறதுக்காக வராரு. உடனே ஜெயதேவ், அர்ஜுன் உன்னை பார்க்க எனக்கு வியப்பா இருக்கு, நீ லாயர் கூடவா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆமா, ஹாய் மித்ரா, குட் மார்னிங் அப்பா அப்படின்னு சொல்லி ஜெயதேவ் சொல்றாரு, மாமான்னு சொல்லி. அதுக்கு அடுத்து லக்ஷ்மி, நீ எதுக்கும் கவலைப்படாத, லக்கி நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, நான் நல்லாவே இல்லை, என்னை எப்படியாச்சும் என் அப்பா கூட என்னை திரும்ப சேர்த்து வச்சிருங்க, எனக்கு என் அப்பா கூட தான் இருக்கணும், எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை, நான் அவங்க கூட போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் லக்கி, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்து பார்த்தா, நான் தான் சாணக்கியா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கை குலுக்கி நம்ம அர்ஜுன் கிட்ட வந்து பேச வராரு. உடனே நான் உங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க ரொம்ப பெரிய லாயர்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்றாரு. ஆமா, உனக்கு என்ன பார்த்ததுக்கு அப்புறம் கூடவா நீ இந்த கேஸ்ல வந்து வாதாடணும்னு உனக்கு தோணுது? நான் எடுத்த கேஸை ஜெயிக்காம விட்டதே கிடையாது. அதுவும் இல்லாம நீ லாயரே கிடையாதுன்னு சொல்றாங்க, நீ என்ன இப்போ ரொம்ப உனக்கு உனக்கு ரொம்ப டச் விட்டு போச்சு, இப்போ நீ பிசினஸ் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. எனக்கெல்லாம் லாயருக்கு பிராக்டிஸ் பண்றவங்கனால எனக்கு ரொம்ப ஈஸி, உனக்கு சுத்தமா டச்சே இல்லைன்னு சொல்ற. அப்போ உன்னைய ஜெயிக்கிறதுல எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்க வச்சே தீருவேன், அந்த பார்வதி பொண்ணுக்கு தான் கண்டிப்பா ஜெயிப்பா, நீ வேணாலும் பார்க்கதான் போற அப்படின்னு சொல்லி இப்பவே ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நான் தான் ஜெயிப்பேன்னு இந்த சாணக்கிய வந்து பீத்திட்டு இருக்கிறாரு அர்ஜுன் கிட்ட வந்து. திரும்ப அங்க கோர்ட்டுக்குள்ள போறாங்க, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம லக்கி பாப்பா வந்து ரொம்பவே சோகமா இருக்கிறாங்க. இங்க சராய் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க. லக்ஷ்மி அப்படி எந்த வக்கீலடா கூட்டிட்டு வர போறான்னு நான் கூட ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இந்த அர்ஜுன் தானே, இந்த அர்ஜுனை தோக்கடிக்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. இவன் இத்தனைக்கு இப்ப லாயர் கூட கிடையாது, இவன் தான் இப்ப முழு நேரம் பிசினஸ் தானே பாத்துக்கிறான். பிராக்டிஸ்ல இருக்கிறவங்களை பார்த்துதான் கொஞ்சம் பயப்படணும், இவனை பார்த்து பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, அதனால இவன்லாம் ஒரு ஆளே இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லி இவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. சராய் வந்து அவங்க பிஏ கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க வந்து முதல்ல வந்து பார்த்தா கோர்ட்ல வந்து சந்திக்கிறேன்னு சொல்லி சவால்லாம் விட்டுருக்கிறாரு நம்ம அர்ஜுனும் அந்த சாணக்கியா 2 பேரும் சவால்லாம் விட்டுருப்பாங்க. அடுத்து கோர்ட்ல வந்து அந்த இது என்ன பிரச்சனை அப்படிங்கறத போய் நம்ம கோர்ட்ல அவங்க கிட்ட சொல்லணும், ஜட்ஜு கிட்ட சொல்லணும். ஜட்ஜு வந்து உட்கார்றாரு. எல்லாரும் இங்க இந்த சைட்ல பார்த்தா நம்ம பார்வதி, மனிஷா எல்லாம் உட்காந்து இருக்கிறாங்க. இங்க லக்ஷ்மி,
மித்ரா எல்லாரும் இவங்கெல்லாம் இங்க இருக்கிறாங்க. எல்லாருக்குமே பயமா இருக்கு, என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு ரொம்பவே பதட்டமா இருக்கிறாங்க. அப்புறம் வந்து கோர்ட்ல வந்து முதல்ல என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து அவங்க பொண்ணு 5 வருஷத்துக்கு முன்னாடி தொலைச்சிட்டாங்க, இப்ப வந்து அவங்க பொண்ணை தேடி வந்து இருக்கிறாங்க, ஆனா இவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால நீதி கிடைக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி கோர்ட்ல சொல்றாங்க. அடுத்து பார்த்தா நம்ம சாணக்கியா எந்திக்கிறாரு. சார் நான் வந்து என்னோட பீப்புள், அதாவது அவருக்கு சாதகமா நான் பார்வதிக்கு சாதகமா வாதாட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்காக பேச வந்திருக்கிறேன். பார்வதி தான் அந்த லக்கி பொண்ணா 10 மாசம் சுமந்து பெத்த அம்மா. அவங்க அம்மா வந்து அவங்க பிறந்தவொன்னா அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப திரும்ப அவங்க குழந்தைய தேடி அவங்க வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த மித்ரா குடும்பமும் அந்த பொண்ணை வந்து தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. இப்ப உண்மையான அம்மா வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒப்படைக்கிறது தான் வந்து கரெக்ட். ஆனா ஒப்படைக்க மாட்டேன்னு வந்து கோர்ட்ல இவ்வளவு பெரிய கேஸ் போட்டிருக்காங்க. இது ஒன்னும் அவ்வளவு பெரிய சீரியஸான கேஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப திமுறா தெனவட்டா சொல்லிட்டு இருக்காரு. உடனே இதுதான் கோர்ட்டு அதுக்கு அடுத்துன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி சார், இதுதான் சார் வழக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த என்னோட பீப்புள், அதாவது அவரோட சாணக்கியா வந்து என்னோட கட்சியாளர் பார்வதியை வந்து நான் விசாரிக்கணும், அதுக்கு நீங்க வந்து முதல்ல எனக்கு உத்தரவு தரணும்னு சொல்லி கேட்கிறாரு. சரி பெர்மிஷன் கிராண்டட்னு சொல்லி ஜட்ஜுன்னு சொல்ல உடனே பார்வதி வராங்க. அவரை முன்னாடியே வந்து சாணக்கியா என்னென்ன கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ என்ன பதில் சொல்லணும், என்ன சொல்லணும், எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போ இதை வந்து அரங்கேற்றம் தான் பண்ண போறாங்க. இங்க வந்து சாணக்கியா வந்து உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட பேர் பார்வதி. நீங்க எந்த ஊரு அப்படின்னு எல்லாம் விசாரிக்கிறாங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் தையல் தைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது எப்படி உங்களோட பொண்ணுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. சார் நான் தான் சார், அது என்னோட பொண்ணு சார், அதுல என்ன சார் உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா சரி இந்த பொண்ணோட அப்பா யார் அப்படின்னு கேக்குறாங்க. சார் அப்பா பத்தி எல்லாம் கேட்காதீங்க, அவர் என்னை காதலிச்சா, நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் கர்ப்பம் ஆயிட்டேன், அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால அப்பா பத்தி எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி இந்த பொண்ணு எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தா, எந்த நாள்ல பிறந்தா, எந்த தேதியில பிறந்தா, எந்த நேரத்துல பிறந்தா, எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. டிசம்பர் 11 ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து பிறந்தா, நைட்டு 7 மணி 11 நிமிஷத்துல பிறந்தா என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, எனக்கு இந்த பொண்ணை நான் எப்படி வளர்க்க போறேன், எனக்கு யாரையுமே தெரியாதே, அதுவும் இல்லாம இந்த உலகத்துக்கு முன்னாடி நான் கல்யாணம் ஆகாம ஒரு பொண்ணை பிறவி கொடுத்துருக்கேன், அதாவது ஒரு பொண்ணுக்கு உயிர் கொடுத்துருக்கேன்னு தெரிஞ்ச இந்த உலகம் எல்லாம் என்ன பேசும் ஏது பேசுன்னு எதுவும் தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, அதனால என்னோட குழந்தைய நான் ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு நான் வந்து அங்க இருந்து போயிட்டேன், நான் என்னோட பேரு என்னோட அட்ரஸ் எதுவுமே நான் ஹாஸ்பிட்டல்ல சொல்லல, அதனால நான் அப்படியே அந்த இடத்த விட்டு நான் ஓடி போயிட்டேன். அதுக்கு அடுத்து கடவுள் எனக்கு அதுக்காக தண்டனை கொடுத்தாரோ என்னமோ, எனக்கு அதுக்கு அடுத்து திரும்ப யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவும் பெருசா மனசு வரல, அதுக்கடுத்து எனக்கு வேற குழந்தைகளும் இல்ல, நான் அந்த குழந்தைய விட்டுட்டு வந்த பாவத்தினாலதான் எனக்கு இந்த மாதிரி என் வாழ்க்கையை இப்படி இருளானதுன்னு எனக்கு தோணுச்சு, அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் குழந்தைய தேடி கண்டுபிடிக்கணும்னு நான் வந்து தேடிக்கிட்டே இருந்தேன் சார். அதுக்கு அடுத்துதான் ஹாஸ்பிட்டல்ல வந்து நான் நிறைய தடவை போய் விசாரிச்சேன், அவங்க வந்து தத்து கொடுத்துட்டுன்னு தான் சொன்னாங்க, எனக்கு தெளிவான பதில் எதுவும் சொல்லல, அதனால அவங்க கிட்ட திரும்ப கேட்டு அதுக்கு அடுத்து இவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இவங்களோட அட்ரஸ் என்கிட்ட கொடுத்தாங்க, நான் இவங்க கிட்ட போய் என்னோட குழந்தைய திருப்பி கொடுங்கன்னு கேட்டா அவங்க நீ உன்னோட அம்மாவே இல்லைன்னு சொல்லி, இந்த நேரத்துல பார்த்தா நம்ம பார்வதி வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணி கண்ணில் கண்ணீரோட நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜட்ஜு வந்து எல்லா பாயிண்ட்டுமே எழுதி வச்சுக்கிறாரு. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் பேச வந்ததுல இருந்து எல்லாத்தையுமே நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. என்னோட பொண்ணை என்கிட்ட திருப்பி தரமாட்டேன்னு எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கோன்னு சொல்லிட்டாங்க. நான் பெத்த பொண்ணை வந்து மீட்கிறதுக்கே நான் கோர்ட்ல வந்து வாதாட வேண்டி இருக்கு. தயவு செஞ்சு உங்களுக்கு எல்லாம் புண்ணியமா போகும், தயவு செஞ்சு என் குழந்தைய என்கிட்டே கொடுத்துருங்க, நாங்க எங்கேயோ போய் ஒரு குட்டி கிராமத்துல திரும்ப போய் என் பொண்ணு நல்லபடியா நான் வளர்த்துக்கிறேன், நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க விரும்பல, என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க, என் பொண்ணு மட்டும்தான் இப்ப எனக்கு உலகமே, எனக்கு சுத்தி வேற யாரும் இல்ல, எனக்கு சொந்தோ பந்தோன்னு யாரும் இல்ல, நான் இப்ப உயிர் வாழ்றதே என் பொண்ணுக்காக தான், என் பொண்ணு என் கூட இருந்தா தான் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், தயவு செஞ்சு என் பொண்ணை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி உங்க வீட்டு நடிப்புல எங்க வீட்டு நடிப்புல அப்படி நடிப்பை போட்டு கோர்ட்ல வந்து எல்லாரும் முன்னாடி பேசிட்டு இருக்காங்க. சரி இப்ப நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நல்லாவே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்னோட கட்சியாளர் எப்படி வந்து எவ்வளவு வருத்தமா இருக்கிறாங்க, ஒரு தாய ஒரு குழந்தைகிட்ட இருந்து பிரிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்களுக்கு இப்ப சொந்த பந்தம் எதுவுமே இல்லை, இந்த நேரத்துல அவங்களுக்கு அவங்க குழந்தைதான் அவங்க உலகம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இப்ப கொடுக்க மாட்டேன்னு வந்து சண்டை போடுறதெல்லாம் வந்து எந்த விதத்துல நியாயமாகும் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. இதுக்கு நீங்க ஏதாவது அப்ஜெக்ஷன் சொல்ல விரும்புறீங்களான்னு சொல்லி நம்ம இவரை பத்தி கேக்குறாங்க, அர்ஜுனை பத்தி கேக்குறாங்க. அர்ஜுன் நோ சார், நோ அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
சரி சார், நான் இன்னொருத்தவங்களையும் விசாரிக்க வந்து எங்களுக்கு இது கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த நேரத்துல யாருன்னு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்திருப்பாங்கல்ல நர்ஸ் சுஷீலான்னு சொல்லி வராங்க ஒருத்தங்க. இவங்களையுமே இவங்க செட் பண்ணால் தான் உடனே சுஷீலான்னு சொல்லி, சரி வாங்க உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. சுஷீலா, உங்களுக்கு எந்த ஊரு அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க வந்து ஊர் பேரெல்லாம் சொல்றாங்க. நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க? நான் வந்து அங்க 8 இயர்ஸா 8 வருஷமா அங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன், நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, உங்களுக்கு இந்த பொண்ணை தெரியுமா, இந்த பார்வதி பொண்ணை தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா சார், இந்த பொண்ணு அந்த ஒரு நாள் ராத்திரி ரொம்ப வலியால வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாங்க, பிரசவம் வலிக்கு வந்திருந்தாங்க. நான் இவங்க கிட்ட இவங்களோட பேரு, ஊரு, இவங்க சொந்தக்காரங்க, உங்க புருஷன் பேரு என்னன்னு எல்லாமே கேட்டான். ஆனா அதுக்கு அவங்க எதுக்குமே எனக்கு பதில் சொல்லல. சரின்னு அதுக்கு அடுத்து நாங்களும் வந்து இமீடியட்டா அவங்களுக்கு வலி வந்துருச்சுன்னு சொல்லி குழந்தைய வெளியெடுத்தோம். வெளியெடுத்து கொஞ்ச நேரத்திலே பார்த்தா இவங்க அந்த குழந்தைய விட்டுட்டு இவங்க ரூம்லயே இல்ல. அதுக்கடுத்து ரொம்ப நாள் தேடி தேடி பார்த்தோம், அவங்க கிடைக்கல. அவங்க அதுக்கடுத்து பார்த்தா அவங்க இங்க இல்லவே இல்லை. சரின்னு சொல்லி இந்த குழந்தைய அனாதையாக்க வேண்டாம்னு சொல்லி இவங்க கையில நாங்க வந்து இவங்க தத்து எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. சரி, அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கொடுத்து இந்த குழந்தைய நாங்க இவங்களுக்கு வந்து தத்து கொடுத்தோம். ஆனா இவங்க நிறைய தடவை என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் அப்பவுமே தத்து கொடுத்தாச்சு உங்க பொண்ணு, இப்ப வந்து கேட்காதீங்கன்னு சொன்ன. அதுக்கடுத்து ரொம்ப வற்புறுத்தினாலதான் இவங்களோட வீட்டு அட்ரஸ வந்து நான் கொடுத்தேன், இதுதான் சார் நடந்ததுன்னு சொல்லி அவங்களும் வந்து நடிச்சிட்டு போயிடுறாங்க. உடனே அதுக்கடுத்து இப்ப உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஜட்ஜ். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த நர்ஸும் வந்து இவங்கதான் உங்களுக்கு பிரசவம் வலி பார்த்தவங்க. அந்த நாள்ல எத்தனை பேர் பிரசவ வலி வந்திருக்காங்க, எத்தனை பேர் வந்தாலும் இந்த பொண்ணு அவங்க நல்லாவே ஞாபகம் வச்சிருக்காங்க. இதனால உங்களுக்கு எல்லா சாட்சியும் நான் வந்து காட்டியாச்சு. இதுக்கடுத்து நீங்க வந்து என்னோட கட்சியாளருக்கே அவங்களோட பொண்ணை திருப்பி தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர்னு சொல்லி அவரும் நடிக்கிறாரு. நம்ம சாணக்கியா வந்து நடிக்கிறாரு. இதுக்கு ஏதாவது நீங்க அப்ஜெக்ஷன் சொல்ல போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இந்த நேரத்துலயும் பார்த்தா நம்ம அர்ஜுன் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த குழந்தைய தூக்கி அவங்க கையில, லக்கிய தூக்கி இந்த பார்வதி கையில கொடுத்து கேஸே முடிஞ்சிரும். ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட், அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு சொல்லி பாஸ்கரும் அவங்க மனைவியும் பார்த்தா இதெல்லாம் டிவியில பாத்துட்டு இருக்கிறாங்க. இந்த கேஸ் வந்து லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே அதுக்கடுத்து லக்ஷ்மி பாவம், லக்ஷ்மி வந்து லக்கி அவளோட பொண்ணுன்னே தெரியாம இந்த கேஸ் வந்து ஒருவேளை இதாயிருமோ அப்படின்னு சொல்லி வந்து பாஸ்கரோட மனைவி வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஒன்னாலதான் சொல்லி பாஸ்கர் வந்து திட்டிட்டு இருக்கிறாரு. நான் இப்பவே போய் உண்மையை சொல்றேன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ தான் என்னை தடுத்து வைக்கிற, உண்மையை யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம் சொல்லி. லக்ஷ்மி பாவம், ஆனா உண்மையை நீ வந்து ரொம்ப நாளா மறைச்சு வைக்க முடியாது. உண்மை என்னைக்கா இருந்தாலும் அது வெளியே வந்தேதான் ஆகும். நீ என்னமோ நினைக்கிற என் வழியா உண்மை வந்துருச்சுன்னா உன் உயிருக்கு ஆபத்து நீ பயப்படுற. ஆனா உண்மை என் வழியா இல்லைனாலும் எனக்கு அந்த கடவுள் மேல முழு நம்பிக்கை இருக்கு. உண்மை என்னைக்கு பொய்யாகாது. உண்மை என்னைக்கா இருந்தாலும் அது ஒரு நாள் வெளியே வந்தே ஆகும். அதுக்கு தாமதம் வேணா ஆகலாம், ஆனா உண்மை ஒரு நாள் வெளியே வந்தே ஆகும். இந்த கேஸ்ல கண்டிப்பா லட்சுமி தான் ஜெயிப்பான்னு எனக்கு என்னோட உள்ளுணர்வு சொல்லுதுன்னு சொல்லி இவர் வீட்டுல இருந்து டிவியை பார்த்து பேசிட்டு இருக்காரு. பாஸ்கரும் அவங்க ஒய்ஃபும் அவர் ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு பாஸ்கர். அப்புறம் அப்படியே பார்த்தா இங்க மித்ராக்கு வந்து அவ்வளவுதான், ஒட்டுமொத்த நம்பிக்கை எல்லாம் உடைந்து போய் விட்டது. இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைச்சு பயந்துட்டே இருக்கிறாங்க. இந்த அர்ஜுன் ஏதோ வாதாடுறேன்னா ஒண்ணுமே வாதாடாம சும்மா வந்து உட்கார்ந்துருக்கான், லாயர் இன்னும் கெட்டப்ப போட்டுட்டு அப்படின்னு சொல்லி மித்ராக்கு கோவம் வருது. அங்க இருக்கிற யாருமே வந்து என்ன அர்ஜுன் எதுக்கு எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாரு, ஏதாவது பேசணும்ல, வாய் திறந்து பேசணும்ல, வாதாடவே இல்லை, லக்கிக்காக ஒண்ணுமே பேசலன்னு சொல்லி எல்லாருமே கோவமாயிடுறாங்க அர்ஜுன் மேல. அதுக்கடுத்து அர்ஜுன் வந்து கடைசியா சொல்றாரு, ஆனா எனக்கு ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்ஜெக்ஷன் அப்படின்னு கேட்கும் போது அதாவது அந்த ஜட்ஜ் வந்து கேக்குறாங்க, எனக்கு நீங்க கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும்னு கேக்குறாங்க. அவகாசமா அப்படின்னு சொல்லி அந்த சாணக்கியா வந்து, சார் இங்க பாருங்க, உங்க கண்ணு முன்னாடி எல்லா சாட்சியும் காட்டியாச்சு, இதுக்கு மேல தீர்ப்பு எழுதுறதை விட்டுட்டு எதுக்கு அவகாசம் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு. அதாவது நீங்க இந்த அவகாசம் கேட்டா மட்டும் அதுல மட்டும் என்ன மாறிட போகுது அப்படின்னு சொல்லி அந்த சாணக்கியா வந்து சண்டை போடுற மாதிரி கோர்ட்ல வச்சு பேசிட்டு இருக்காரு. இல்ல சார், ஒரு உண்மையான ஒரு அம்மாக்கு வந்து நீங்க நீதி கிடைக்கணும், நீங்க அவங்க சைட்ல அவங்க போராடுறாங்க, அதே நேரத்துல ஒருவேளை அது இல்லைன்னு என்னோட மனசாட்சியை சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. ஹலோ சார், இங்க ஆதாரம் தான் வேணுமே தவிர உங்க மனசாட்சி சொல்றதெல்லாம் இங்க யாரும் கேட்கல. ஒருவேளை இவங்க சொல்றது பொய்யா இருந்து அந்த பொண்ணுக்கு இன்னொரு அம்மா இதால கஷ்டப்பட்டா அப்ப என்ன பண்றது, அதனால எனக்கு கொஞ்சம் நீங்க டைம் மட்டும் கொடுங்க, நான் வந்து அதுக்கான ஆதாரத்தை எல்லாம் திரட்டிட்டு வந்து நான் உங்க முன்னாடி நிறுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சார் இதெல்லாம் செல்லாது, கோர்ட் நேரத்தை இவங்க வீணடிச்சிட்டு இருக்காங்க தேவையில்லாம பேசி. நான் என்னோட சாட்சியை எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டியாச்சு, இதுக்கு மேல சாட்சி இல்லாத சாட்சியா இந்த அர்ஜுன் எங்க இருந்து கொண்டு வருவாரு, தேவையில்லாம கோர்ட் நேரத்தை வீணடிக்க வேண்டாம், நீங்க
உடனே தீர்ப்பு எழுதுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்றாங்க. உடனே அர்ஜென்ட் சொல்லிட்டு இந்த தீர்ப்பை நான் வந்து ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லிடுறாரு ஜட்ஜு. ஏன்னா அவங்களுக்கும் அவங்க கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு பொண்ணுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக இன்னொரு பொண்ணு தண்டிக்கப்படக்கூடாது. ஒருவேளை இது உண்மையா இல்லாம இருந்து பொய்யா இருந்தா என்ன பண்றது? அதனால இத நீங்க உங்களுக்கு நிரூபிக்க நான் உங்களுக்கு வந்து டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள அடுத்த ஹியரிங்ல நான் இதுக்கான ரிசல்ட்டை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சர்ஜன் சொல்லி போயிடுறாரு. இங்க உடனே வந்து பார்த்தா நம்ம சராய் வந்துச்சா இவ்வளவு ஈஸியா நம்ம ஜெயிச்சிடோமே, இதுக்கு அடுத்த இதுல அந்த லக்கி நம்ம கைக்கு வந்துருவா, அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சராயும். அதுக்கடுத்து பார்த்தா வெளியே வந்து சாணக்கியா வந்து முதல்ல வராரு. அங்க இருக்கிற மீடியா பீப்புள் எல்லாம், சார் நீங்க ரொம்ப நல்லவா தான் இருந்தீங்களா, உள்ள கேஸ்ல என்ன நடந்துச்சு, யாரு ஜெயிச்சாங்க, இப்ப அந்த லக்கி பொண்ணு யார்கிட்ட இருக்க போறாங்க, அதாவது அந்த பார்வதி அவங்க கிட்ட இருக்க போறாங்களா இல்ல மித்ரா குடும்பத்துல இருக்க போறாங்களா, என்ன நடந்தது, பார்வதி அவங்களோட உண்மையான அம்மாவா இல்லையா அப்படின்னு. ஹலோ, உங்களுக்கு என்னை பத்தி தெரியாதா? இந்த சாணக்கியா ஒரு கேஸ் எடுத்தா அந்த கேஸ்ல நான் ஜெயிக்காம இருப்பேனா என்ன? உள்ள வந்து நீதி நேர்மை எல்லாம் வென்றது அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு எங்களுக்கு வந்து ஆல்ரெடி வெற்றி வந்து எங்க பக்கம் தான் இருக்குன்னு முடிவாயாச்சு, கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அவ்வளவுதான். அதனால அப்ப அர்ஜுன் சார் எதுவும் பேசலையா, அர்ஜுன் சார் எதுவும் வாதாடலையா அப்படின்னு கேக்குறாங்க. அர்ஜுனா, அவனுக்கு போய் பிசினஸ பார்க்க சொல்லுங்க, தேவையில்லாம கோர்ட் நேரத்தை வீணடிச்சுட்டு வந்து வக்கீல்னு கோட்டை போட்டுக்கிட்டு வந்து பேப்பர் எடுத்துட்டு வந்தா உடனே அவர் வக்கீல் ஆயிடுவாரா? அவரு பிசினஸ் பாத்துக்கதான் லாய்க்கு, கோர்ட்ல வந்து வாதாடலாம் அவரு வந்து லாய்க்கே இல்ல. அவர் பெரிய முட்டை வாங்கிட்டு பெரிய பூஜையை வாங்கிட்டு அவர் மூஞ்ச கொஞ்சம் பாருங்க, பெரிய பல்பை வாங்கிட்டு அவர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏன்னா நீங்க அவங்க கிட்டே போய் கேளுங்களேன் இந்த கேஸ்ல யாரு ஜெயிச்சாங்கன்னு சொல்லி ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்கிறாரு. தான் தான் ஆணவம் பிடிச்சு தான் தான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சாணக்கியா வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து மித்ரா குடும்பம் எல்லாருமே இதை பாக்குறாங்க. ஒண்ணு மனுஷா நல்லா ஏத்தி விடுறதுக்காண்டி, இங்க பாரு மித்ரா, போய் எதுக்கு அந்த அர்ஜுனை நம்பணும், சரி நம்ம வேற ஏதாவது லாயரை கூட பிக்ஸ் பண்ணிருக்கலாம், இந்த அளவுக்கு நம்ம அவமானப்படாம இருந்திருக்கலாம். இப்ப பாரு, நாளைக்கு தீர்ப்புல வந்து கண்டிப்பா அந்த அர்ஜுன் கண்டிப்பா தோத்துதான் போக போறான், லக்கி உன்னை விட்டு போகதான் போக போறான். அந்த சாணக்கியா எவ்வளவு பேசுறான் நீ பார்த்தல, இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல, நம்ம இதை விட நல்ல லாயரா பார்க்கலாம், நல்ல லாயரா பார்த்து நம்ம இந்த கேஸ வந்து ஜெயிக்கலாம் மித்ரா. அர்ஜுன்கிட்ட கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட், அர்ஜுன் வாதாடவும் இல்லை ஒன்னும் இல்லை, சும்மா வந்து பொம்மை மாதிரி உட்காந்து டைம் கேட்டுட்டே இருக்கான். இப்படியே வந்து டைம் கேட்டுட்டே தான் இருப்பான் அர்ஜுன், கடைசி வரை டைம் தான் கேட்டுட்டே இருப்பேனே தவிர அவன் வாதாட போறதும் இல்ல, போராட போறதும் இல்ல, லக்கி நம்ம கூட இருக்க போறதும் இல்ல. லக்கி நம்ம கூட இருக்கணும்னா அதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும் மித்ரா அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து நல்லா ஏத்தி விட்டுட்டு போயிடுறாங்க நம்ம மனிஷாவும் தேவியானே வந்து. அதுக்கடுத்து ஜெயதேவும் சொல்றாரு, ஆமா இது ரொம்பவே பெரிய கேஸ், இதுல நம்ம வந்து யாரையும் நம்ப முடியாது, இதுக்கு நல்ல குவாலிஃபையான ஒரு லாயர் தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க லக்ஷ்மி கிட்ட. அதனால லக்ஷ்மி, நீ இன்னொரு வாட்டி யோசிக்கிறது இதை விட நல்லது, அர்ஜுன் இந்த கேஸை வாதாட வேண்டாமா, ஏன்னா இதுல ஜெயிச்சா நல்லது, ஒருவேளை தோத்து போனால் லக்கி வாழ்க்கைய வச்சுட்டு நம்ம விளையாட முடியாது, அதனால லக்ஷ்மி அப்படின்னு சொல்றாரு. மாமா நான் சொல்றது கேளுங்க, அர்ஜுன் நல்ல லாயர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா, லக்கி உயிரோட நம்ம விளையாட வேண்டாம்க்கா, லக்கி நம்ம வீட்டுல இருக்கணும்னா நல்ல லாயரை பாக்குறதுதான்க்கா நல்லது. ஆமா நீ அர்ஜுன் இப்பெல்லாம் அவர் வக்கீல இல்ல, அவருக்கு நல்ல பிராக்டிஸ் இல்லைல்ல, அவர் வந்து பழகிறதுக்காண்டி நம்மளோட வாழ்க்கையை நம்ம வந்து இது பணையம் வைக்க முடியாது, லக்கியோட வாழ்க்கையை பணையம் வைக்க முடியாது, அதனால நீங்க லக்கிக்காக இன்னொரு வாட்டி யோசிக்கிறது நல்லதுன்னு தோணுதுன்னு சொல்லி ஆளுக்கு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கடுத்து மித்ரா, இதுக்கு அடுத்து பேசுறதுக்கு எதுவும் இல்ல, இருக்கிறதுல நல்ல லாயரா, நல்ல பெரிய லாயரா கூப்பிடுங்க, எவ்வளவு ஃபீஸ் போனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை, அவர் வாதாடி நம்மளுக்கு கேஸை ஜெயிச்சு கொடுக்கணும், இனிமேல் அர்ஜுன்லாம் ஒன்னும் வாதாட தேவையில்லை லக்கிக்காக அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே மித்ரா நான் சொல்றதை கேளுங்க, இதுக்கு அடுத்து பேசுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து கோபப்பட்டு போயிடுறாரு. உடனே நம்ம லக்ஷ்மி வந்து அர்ஜுன் கிட்ட வந்து பேச வராங்க. உடனே இங்க பாரு லக்ஷ்மி, நான் ஏன் அர்ஜுன் சார் நீங்க எதுவுமே பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அவ என்னால பேச முடியாதுன்னு நினைக்கிறேன், இல்ல நான் பேசாம இருந்தேன்னு நினைக்கிறேன், நான் வேணும் தான் பேசாம இருந்தேன், நீ வேற அந்த பாஸ்கர் உன் கூட தான் இருந்தங்கிற உண்மையை வந்து விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்ட அப்படின்னு சொல்றாங்க. உன்னை நான் விசாரிக்கணும், உன்னைய நான் இந்த கேஸ்ல இழுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இழுத்து அப்படின்னாதான் உண்மையை வெளியே கொண்டு வர முடியும், ஏன்னா அன்னைக்குதான் உனக்குமே பிரசவ வலி வந்து சுன்னு பிறந்திருக்கான், ஆனா அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம், இப்போ லக்கிக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, எனக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி தோணுது, ஏன்னா அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல நீயும் தானே பிரசவ வலியில போன. ஐயோ என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அர்ஜுன் சார், நான் ஒருவேளை பாஸ்கரை பத்தி எல்லாம் விசாரிக்க வந்து உன்னை பத்தி விசாரிச்சு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அதுக்காக தான் நான் இப்ப கோர்ட்ல கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன்னு சொல்லி இப்ப அர்ஜுனுக்கு வந்து புது விதமான குழப்பம் வந்திருக்கேன். ஏன்னா அதே நாள்லதான் லக்ஷ்மிக்கும் வந்து பிரசவ வலி வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி, அதனால
நான் விசாரிக்கணும், அதனாலதான் நான் அமைதியா இருந்தேன். இல்ல அர்ஜுன் சார், அவங்க இதை விட பெரிய வக்கீலா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க அந்த அவங்களோட இது, நான் இந்த கேஸை என்னோட சேலஞ்சா தான் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இது எல்லாமே நான் வந்து யாருக்காக பண்ண, லக்கிக்காக பண்ணல. நான் கோர்ட்ல அமைதியா இருந்ததுக்கு காரணம் உன்னையாலதான். நான் உனக்கு நலன் கருதி தான் வந்து நான் கோர்ட்ல அமைதியா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் சொல்றாரு. உடனே மித்ராவை பத்தி நினைச்சு பாக்குறாங்க. இப்பதான் மித்ரா என் மேல கொஞ்சம் நம்பிக்கை வந்து என்கிட்ட நல்லபடியா பேசுறாரு. இப்ப நான் இவ்வளவு பெரிய உண்மையா மறைச்சேன்னு தெரிஞ்சா தேவையில்லாம சண்டை தான் வரும் அப்படின்னு சொல்லி மித்ரா கிட்ட வந்து இவங்க கிட்ட போய் உண்மையை சொன்னாலே ப்ராப்ளம் தீந்துரும். பாஸ்கர் வீட்டுல நான் தான் இருந்தேன், பாஸ்கருக்கு மித்ரா சொல்லிடுவாரு இது லக்கி உன்னோட பொண்ணுதான்னு சொல்லி. ஆனா டைரக்டர் வந்து அவ்வளவு சீக்கிரமாலாம் இதை உண்மையை தெரிய விட வைக்க மாட்டார்ல, அவர் வந்து ட்விஸ்ட் கொடுக்கணும்ல. அதனால லக்ஷ்மி வந்து இந்த உண்மையை இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், மித்ராக்கு தெரிய வேண்டாம், பாஸ்கர் வந்து என்னோட அண்ணன் வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி மூடி மறைக்கணும்னு பாக்குறாங்க நம்ம லக்ஷ்மி. அப்புறம் பார்த்தா லக்கி வந்து வீட்டுல எங்கேயும் உட்காந்து அழுதுட்டே இருக்கிறாங்க. ஜுன்னு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு பாக்குறாரு, லக்கி லக்கி லக்கின்னு பெட்ரூம்ல தேடுறாரு, ஹால்ல தேடுறாரு, ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி போய் தேடுறாரு, அங்க தேடுறாரு, இங்க தேடுறாரு, எல்லா பக்கமும் வலை வீசி தேடிட்டு இருக்கிறாரு. உடனே லக்கி 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 அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து பார்த்தா வெளியே உட்காந்து இருக்கிறாங்க கார்டன்ல. உடனே அதுக்கடுத்து லக்கி என்னாச்சு லக்கி, கோர்ட்ல யார் பக்கம் தீர்ப்பு கிடைச்சது லக்கி, நீ ஜெயிச்சிட்டல, இனிமேல் நீ நம்ம வீட்டுல தானே இருக்க போறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பாக்குறாரு. லக்கி பார்த்தா, லக்கி நீ அழுதுட்டு இருக்கியா, உனக்கு என்ன ஆச்சு லக்கி, இன்னைக்கு கோர்ட்ல அவங்கதான் ஜெயிக்க போறாங்க, நாளைக்கு எல்லாரும் அவங்க கூட நான் போக போறேன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அர்ஜுன் அங்கிள் எதுவுமே ஒரு வார்த்தை கூட கோர்ட்ல பேசல எனக்காக, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜுன்னு அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து நாளைக்கு தீர்ப்பில் என்ன நடக்க போகுது நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா வந்து நம்ம லக்ஷ்மி தான் ஜெயிப்பாங்க, அது நல்லாவே தெரியும். ஆனா லக்ஷ்மியோட குழந்தை தான் நம்ம லக்கிங்கிற உண்மை வந்து கண்டிப்பா இப்போ வெளியே வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லம்மா இன்னும் அதுக்கு நிறைய நேரம் இருக்கு, உடனே எல்லாம் வெளியே வராது, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வெளியே வரும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டீர்வை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கையொலி சீரியல் அண்ட் அவள் வருவாள சீரியல் 2 சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ 2 சீரியலும் ஃபுல்லா பாருங்க. அண்ட் உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பை.